சென்னை ஃபுட்பால் லீக் இந்த இயர் நடக்கல. இந்த இயரில் இதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. சென்னை ஃபுட்பால் லீக்கில் என்னதான் ப்ரோ ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி ப்ராப்ளம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஃபுட்பாலை பற்றி தெரிஞ்சவங்க ஒரு சைடு, ஃபுட்பாலை பற்றி தெரியாதவங்க இன்னொரு சைடு. ஸோ அவங்களுக்கு நடக்கிற ஈகோவில் நம்ம ஃபுட்பால் பிளேயர்ஸ்லாம் வந்து பாதிக்கப்படுறாங்க. இங்கே ஒரு சில பிளேயர்ஸ் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, சென்னை லீக் வந்து நடந்துடும், நம்ம அது மூலமாக ப்ரூவ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போயிடலாம் அப்படின்னு கனவு கண்டுக்கிட்டு வந்திருக்காங்க. அப்படி கனவு கண்டிங்கன்னா தயவுசெய்து அதை வந்து மாற்றிக்கோங்க. ஏன்னா சென்னை லீக் இப்போ நடக்கலை. ஒருவேளை நடந்ததுன்னா அது ப்ராப்பராக நடக்கணும். ப்ராப்பராக நடந்தாலே நமக்கு குறைஞ்சது 5 வருஷம் ஆகும் நம்ம லீகை மீட் எடுக்கிறதுல. லீகில் நமக்கு வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அதர் ஸ்டேட்டில் போய் ஆடுங்க. அதர்வைஸ் தமிழ்நாட்டில் வந்து இருக்காதிங்க. தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா லோக்கல்ஸ் 5-7s வந்து விளாடுவீங்க. அப்படி விளையாடுறதுனால என்ன பண்ணுவீங்கன்னா உங்கள் கேமை நீங்கள் 11ஸ்ல வந்து மறந்துடுவீங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் 11s டோர்னமெண்ட்டு நிறைய நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிளேயர்ஸ் வந்து நிறைய வந்து கஷ்டப்படுறாங்க. அவங்க பொசிஷன் வந்து லாஸ் பண்ணிடுறாங்க. நான் பார்த்தது கேள்விப்பட்டதை வச்சு நான் சொல்கிறேன். ஏன்னா 5s 7sல வந்து காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் போகிறத வந்து மறந்துடுவீங்க. நான் உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் என்னன்னா, தமிழ்நாட்டில் எப்போ ஸ்டேட் லீக் நடக்கும்? ஏன்னா கர்நாடகா, கேரளாலாம் ஸ்டேட் லீக் தான் ஃபேமஸாக வந்து நடக்குது. அது மூலமாக பிளேயர்ஸ் நிறையவே டெவலப்மெண்ட் வந்து ஆகுறாங்க. அதே மாதிரி இங்கே ஸ்டேட் லீக் வந்து நடக்கணும். அது மூலமாக இங்கே பிளேயர்ஸ் வந்து டெவலப்மெண்ட் ஆவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு அதிகமாக வந்து இருக்குது. ஸோ ஸ்டேட் லீக் எப்போ அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேள்வி கேளுங்க.